Hello everyone, welcome back to Amma and Daughter channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 வெங்காயம், 200 கிராம் மஷ்ரூம், 1 தக்காளி, தேவையான அளவு கொத்தமல்லி இலை. இந்த ரெசிபிக்கு 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். முதல்லையே ரைஸை ஒரு 30 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 1 கை அளவு புதினா இலை, 6 பூண்டு, 2 இன்ச் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் நல்லா பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது கூடவே 1 பாக்கெட் தயிர் எடுத்துக்கோங்க. பிரியாணிக்குள்ளே முதல்ல போட வேண்டிய ஹோல் ஸ்பைசஸ் என்னென்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 5 கிராம்பு, 1 இன்ச் பட்டை, கல்பாசி இலை. ஒரு கடாயில் 3 to 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சொன்ன ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் முதல்ல ஆயில் ஹீட் ஆனதும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை மூடி வச்சு குக் பண்ண விட்டுருங்க. வெங்காயம் நல்ல கலர் மாறி ஒரு டிரான்ஸ்லூசன்ட் ஸ்டேஜ் வர்றப்போ அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் நல்லா வதங்கி வரும்போது தேவையான அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் கடாயை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸுக்கு தக்காளியை நல்லா வேக விடுங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மசாலா தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கிற தயிரை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். தயிர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூமை உங்களுக்கு பிடிச்ச சைஸில் கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 to 5 மினிட்ஸ் இதை அப்படியே குக் ஆக விடுங்க. கொஞ்சம் ஆயில் செப்பரேட் ஆகி வரணும்.
ஆயில் செப்பரேட் ஆகி வந்த உடனே 4 கப் சுடு தண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரும்போது ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி நல்ல தண்ணி நல்லா வற்றி வரும்போது ஒரு தோசை கடாய் மேலே இதை தூக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே மூடி போட்டு மூடி வச்சு தண்ணி ஊற்றி வச்சிருக்கிற பாத்திரம் இல்லைனா ஹெவியாக ஏதாவது ஒன்று மேலே தூக்கி வச்சுருங்க. இதை லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் ஆக விடுங்க. இந்த மெத்தடில் பண்ணுறப்ப உங்களுக்கு அடி பிடிக்காது, அதே மாதிரி ரைஸ் நல்ல உதிரியாக குலையாமல் வரும். இப்போது நம்ம டேஸ்டி அண்ட் வெரி வெரி யம்மி மஷ்ரூம் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் அம்மா அண்ட் டாட்டர்.